ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சைதாப்பேட்டை MC ராஜா விடுதியை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்போம். தாயுமானவன் வணக்கம். இந்த நிகழ்வு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சட்டமேதை அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் இன்றைய தினம் சமத்துவ நாளாக தமிழக அரசால் கொண்டாடப்படுகிறது. திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையினர் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த சமத்துவ நாள் விழாவில் 332.60 கோடி மதிப்பீட்டில் 49,542 பயனாளிகள் பயன்பெறக்கூடிய வகையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கவும் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய MC ராஜா விடுதியை கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த புதிய விடுதி சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். திறப்பு விழாவுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போது சைதாப்பேட்டை ராஜா விடுதிக்கு வருகை தந்திருக்கிறார். தற்போது 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவுல கட்டப்படக்கூடிய சைதாப்பேட்டை MC ராஜா விடுதியை தமிழக முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு திறந்து வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 50 லட்சம் ரூபாயில கட்டப்பட்டிருக்கின்ற தரை மற்றும் 10 தளங்களோடு இந்த விடுதி என்பது கட்டப்பட்டிருக்கிறது. 84 மாணவர்கள் தங்கக்கூடிய வகையில் பல்வேறு வசதிகளோடு இந்த விடுதி என்பது கட்டப்பட்டிருக்கிறது. 1,00,000 சதுரடி பரப்பளவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய விடுதியில மீனவர்கள் தங்கும் வரை, சமையலறை, உணவுப் பொருட்கள் சேகரிக்க வைக்கும் வரை, ஓய்வறை என அனைத்தும் சகல வசதிகளோடு இங்கே கட்டப்பட்டிருக்க. தற்போது இந்த விடுதியை நேரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். யோகவேலு, ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட அமைச்சர்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆதிதிராவிடர் நலத்துறையின் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் தலைவான அரங்கத்தில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம் ஐயா. விழுப்புரம் மாவட்டம் நகர் கிராமத்தை சார்ந்தவன் ஐயா. சரி, எங்க படிக்கிறீங்க? கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நந்தனம். இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு ஐயா. ஏற்கனவே இந்த ஹாஸ்டல் இருக்கீங்களா? ஆமா ஐயா. சரி, இப்போ எப்படி இருக்கு இந்த ஹாஸ்டல்? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹாஸ்டலில் நான் எதிர்பார்த்து வந்த விஷயங்கள், அந்த ஹாஸ்டல் நான் எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் அது நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் அதை விட பெட்டராக இங்கே எல்லாமே நிறைய இருக்குது. என்னன்னா ஒரு வருத்தம் என்னன்னா, நான் முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்குது. ஆனால் என் பின்னாடி வர என் தம்பிகள் எல்லாரும் இதை அனுபவிப்பாங்கன்னு நான். இவரும் இங்கே 5 வருஷம் படிச்சவர் தான். என்ன சொல்கிறாருன்னா, திரும்பி வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதை சொல்லிட்டு இருந்தா இருக்கும். சரி, மகிழ்ச்சி. ஓகே, நன்றி ஐயா. தம்பி வாங்க. எந்த ஊர் தம்பி நீங்க? வணக்கம் ஐயா. நான் வந்து திருத்தணி ஐயா. திருத்தணி பக்கத்துல பாண்டர் வீடு